ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பிரெட் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேன் எடுத்துகிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணியிருக்க பிரெட் பீசஸை எடுத்து ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஒன்ஸ் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அந்த பிரெட் ஸ்லைஸஸை எடுத்து நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் எடுத்துட்டு அந்த பேன் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் ஆஃப் கீ விட்டுட்டு அந்த கீ மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சுகர், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சுகர், நான் வந்து எங்களுக்கு எவ்வளோ தேவையோ குழந்தைங்க கொடுக்கறதுனால எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சுகரோ அவ்வளோ சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 2 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 6 slices ஆஃப் பிரெட் எடுத்ததுனால நான் 2 glass ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஏலக்காயும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பிரெட் ஸ்லைசஸஸ் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும். ஸோ இந்த வாட்டர் வந்து இது ஜீரா வாட்டர். இதில் தான் வந்து ஸ்வீட்னஸ்க்கு பிரெட் அல்வாக்கான ஸ்வீட்னஸ் இருக்குது. ஸோ இது ஜீரா வாட்டரில் நல்லா பாயில் ஆகணும். ஒன்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்மாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 glass ஆஃப் மில்க் நான் ஆட் பண்ணுறேன். மில்க் ஆட் பண்ணி திரும்ப நான் வேக வைக்க போகிறேன். ஓகே, எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஆயிடுச்சு. ரொம்ப மிக்சிங் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு கீ திரிஞ்சு வர ஆரம்பிச்சதுனால நான் வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி நான் கீலே ஃப்ரை பண்ணி அப்படியே வந்து நான் அல்வாவில் போட்டுட்டேன். எனக்கு இப்போது அல்வா ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே கீ திரிஞ்சு வந்துருச்சு. சுடு சுட வந்து அல்வா இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஹஸ்பண்ட்க்கு தான் நம்ம டேஸ்டிங்காக கொடுப்போம். ஸோ இந்த டைம் ஹஸ்பண்ட்காக டேஸ்டிங் கொடுத்துடலாம். ஸோ அவங்களும் ஆஸ் யூஷுவலாக வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஓகே கைஸ், நீங்களும் கண்டிப்பாக பிரெட் அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.